ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் தனுஷேகர் பேசுகிறேன், ஏவி வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்ட்ரஸ் 3340 கீர் ஷிஃப்டிங் கரெக்டாக ஒர்க் ஆகலை. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், கீர் ஏர் எடுத்தாலும் கரெக்டாக என்கேஜ் ஆக மாட்டேங்குது. கீர் ஷிஃப்டிங் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ரிப்பேர் பண்ணுறதை பற்றி போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை கீழே கொடுக்குறேன் பாருங்கள். இது எக்ஸ்சேஞ்ச், அதாவது ரீப்ளேஸ் பண்ணுறேன். அது எதை கழட்டி எப்படி பண்ணுறோன்றது பார்ப்போம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மேலே +17 சைஸு நட்டு வரும். அதை லூஸ் பண்ணி எடுத்துருவோம். லூஸ் பண்ண உடனே ஸ்பிட்டு சுவிட்சு வரும். அந்த ஸ்பிட்டு சுவிட்சு கயிறோ போட்டு கட்டியிருப்பாங்க. அதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ப்ளக்கை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுத்து விட்டுடணும். அந்த ஒயர் கனெக்டிங் ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு இது தனியாக லிவரை மேலே எடுத்துடலாம். பாருங்க, இது ஸ்விட்டு சுவிட்சு. இது எடுத்து விட்டோடனே இது பாருங்கள், அந்த சுவிட்சுடைய ஃப்ளக்கை கழட்டி வெளியில் எடுத்துடணும். கழட்டி எடுத்துட்டு கீழே 4 போல்டு வரும். அந்த 3 போல்டு 3 போல்டு வரும். 3 போல்டு கரெக்டாக லூஸ் பண்ணி எடுத்துடணும். இந்த 3 போல்டு எடுத்த உடனே இந்த ஓஸ் அதாவது மவுண்டிங், ஓஸுக்குன்னு ஒரு மவுண்டிங் அது ஒன்று இருக்கும். அது ஒரு 3 போல்டு வரும். அதை கழட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓஸ் இன்ஜின் மேலே கிளிப்பு, அந்த கிளிப்லாம் போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. லைனாக கழட்டி எடுத்துடணும். இதில் ஒரு 4 போல்டு வரும். 4 பெட்டில் ஒரு 4 போல்டு வரும். இதில் ஒரு 8 போல்டு வரும். 10 சைஸ் போல்டு. இதை கழட்டி எடுத்துடணும். கழட்டி எடுத்துகிட்டு இந்த லைன் ஃபுல்லாக ஒரு 5 கிளாம் இருக்கும். எல்லாம் 5 கிளாமும் 10 சைஸ் போல்டு. அதை லூஸ் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு சைலன்சர் எக்ஸாஸ்டர் மேனிஃபோல்டு இருக்கும், சின்ன பீஸு. அந்த பீஸை கழட்டி எடுத்துட்டா செட்டை எடுத்துடலாம். அதாவது ஷிஃப்டிங் யூனிட்டு, அந்த யூனிட்டுக்குள்ளே ஓஸு, ஷிஃப்டிங் சிலிண்டரு, அந்த யூனிட்டு எல்லாமே அந்த செட்டாக வந்துடும். பாருங்கள், இந்த கிளாம்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு அப்படியே கழட்டிட்டு வரணும். லைனாக இருக்கும். இன்ஜின் மேலே ஒரு 3 கிளாமு, சைடில் பாருங்கள், இந்த பீஸ் தான் கழட்டி எடுக்கணும். இந்த பீஸை கழட்டி எடுத்துட்டா அப்படியே வெளியே வந்துடும். எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு, அந்த ஓஸுக்கு வர சின்ன பீஸு, அதை கழட்டி எடுத்துனோடனே செட்டாக வந்துடும். செட்டாக வேறு வண்டியிலேருந்து கழட்டி செட்டாக மாட்டிடலாம். சில டைம் ஏர் எடுக்கிற மாதிரி வரும், சில டைம் ஏர் எடுக்காத மாதிரி வரும். ஏன்னா திடீர்னு இது 5000 ரியாலுக்கு மேலே வருது. இந்த யூனிட் வாங்கணும் அப்படின்னா, ரிக்வஸ்ட் பண்ணி கம்பெனிக்கிட்ட வாங்கணும் அப்படின்னா 1 வாரம் 1 மாதம் ஆகிடும். அதனால் நாங்கள் என்ன செய்வோன்னா வேறு வண்டியிலேருந்து கழட்டி
அர்ஜெண்ட்டாக ஒரு வண்டி ரெடி பண்ணால் அது போல் பண்ணிவிடுவோம். அதுபோல் செட்டாக கழட்டி இதை சேஞ்ச் பண்ணுறோம் நாங்கள். பாருங்க, இந்த கிளாம்லாம் கழட்டினா பைப்பு தனியாக வந்துடும், செட்டாக வந்துடும். அதே போல் இது வந்து ஐலோ பிஸ்டனு, இதை கழட்டி வெளியே எடுத்துடணும். அடுத்தது கீர் ஷிஃப்டிங்குள்ளே சிலிண்டரு, அதையும் கழட்டி எடுத்துடணும். நீங்கள் ஓஸ்லாம் கழட்டி விட வேண்டியதில்லை. ஓஸ்லாம் கழட்டி விட்டிங்கன்னா மறுபடியும் உள்ளே இருக்கிற ஓரிங் கட் ஆகிடும், கிடைக்காது, அந்த ஓரிங் கிடைக்காது. மற்ற ஓரிங் போட்டாலும் சில டைம் செட் ஆகாது. அதனால் இதெல்லாம் கழட்டி எடுக்காமல் அப்படியே செட்டாக உருவுறோம். சேஃப்டின்னு வச்சிங்களேன், பீஸாகவும் கழட்டி எடுக்கலாம். எடுத்துகிட்டு உள்ளே ஏதோ ஓரிங் கட் ஆகிடுச்சுன்னா திருப்பி வந்து ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்றதுக்காக அப்படியே செட்டாக எடுப்போம் கழட்டி. ஓகே, இதை எடுத்துகிட்டு கீ காடி போல் இருக்கும், அது அப்படியே மேலே தூக்குனாவில் எடுத்தோம்னா வெளியே வந்துடும். அந்த சைடில் தூக்குன மாதிரி எடுக்கணும், ஸ்ட்ரைட்டாக எடுத்தால் வராது, மேலே தூக்குனாவில் எடுக்கணும். இது பாருங்கள், கீழே போல்டை கட்டினோடனே மேலேருந்து கீழே இறங்கிட்டோம். அது மேலே வராது, கீழே கூடி தான் வரும். அது கீழே போல்ட்டை கழட்டி விட்டுனா கீழே வந்துடும். பாருங்கள், செட்டாக வேறு வண்டியில் கழட்டி இருக்கும், இதான் மாட்ட போகிறோம். இது லேட்டஸ்ட்டு புது வண்டி இது, அதனால் இதை மாட்டுவோம் அப்படின்னு கழட்டி வச்சுருக்கோம். அதை கழட்டிகிட்டு இருக்கோம். இதை பாருங்கள், இது ஆப்ரேட்டிங் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். இதை பாருங்கள், இது கியர் உள்ளது பாருங்கள், கியர் ப்ரெஸ் பண்ணுறாரு, இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்கள். இது வந்து ஐலோ, சின்னதாக இருக்குது, வந்து ஐலோ. இது பாருங்கள், ஃபங்க்ஷன் ஆகும் பாருங்கள். இப்படி பாருங்கள், ஆகுதுங்களா? இதில் ஒன்றும் இல்லை, கியர் ஷிஃப்டிங்கில் ஒன்றும் இல்லை. ஏன்னா ரிப்பேர் பண்ணுறது ஒன்று போட்டிருக்கேன், அதை விட உங்களை ஃப்ரீயாக வந்து செட்டாக கழட்டி இது போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்குன்றதுக்காக நெக்ஸ்ட்டு வீடியோ பதிவு பண்ணுறேன் நான். இது பீஸாகவும் மாட்டலாம் ஓரிங் இருந்தால், ஆனால் பீஸாக மாட்டினீங்கன்னா ஏர் எடுக்கணும். ஓகே, சில டைம் அதில் வந்து ஓரிங் எதுவும் சரியாக வரலன்னா அது வேறு கழட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள். செட்டாக அது இறக்கிட்டோமா, கீழே மேலேருந்து இது கழட்டிகிட்ருக்கோம். அந்த பீஸ் கழட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி போல்டு அது கழட்டிடுவோம். ஹீட் பண்ணி அப்படியும் கழட்டி எடுத்துகிட்டு இந்த ஸ்பேர் எடுத்து மாட்டிடுவோம். ஓகே, பாருங்கள், இது எப்படின்றது காமிக்கிறேன் பாருங்கள். இதான் கீர் வந்து ஷிஃப்டிங்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா இதை மட்டும் கீர் விழுதான்ட்டு இந்த கப்பு கழட்டிட்டு பார்த்துக்கலாம். இது ஐலோ வந்து இப்படி தான் உக்காரும், அது உள்ளே உக்காந்துடுச்சுன்னா வெளியில் வராது, போட்டு டைட் பண்ணிட்டோம்னா வெளியில் வராது. கழட்டிட்டு போல்ட்டை கழட்டிட்டு தூக்குனாப்பில் எடுக்கணும். சொன்னேன்ல நான் மேலே தூக்குனாப்பில் எடுக்கணும்னு, அதுக்கு தான். அது எப்படி இருக்கு பார், ஒன் சைடாக இருக்குது பார். இப்போ மாட்டியாச்சு. ஓகே, கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் ஒரு முறை ஏர் எடுத்துடலான்னு எடுக்கிறோம். அப்படியே எடுக்க போகிறோம். ஏர் கொஞ்சம் ஆயிருக்குமோன்னு டவுட்டு, ஆயில் கம்மியாக இருக்கிறதுனால. அதனால் கொஞ்சம் ஏர் எடுத்துகிட்டு ஃபங்க்ஷன் பார்ப்போம். சப்போஸ் இதை கழட்டி விட்டு நம்ம கியர் பாக்ஸில் ப்ராப்ளம்னா செக் பண்ணால் தெரிஞ்சிடும். கியரில் ப்ராப்ளமா அல்லது வந்து ஷிஃப்டிங் யூனிட்டில் ப்ராப்ளமா அப்படின்றது. கழட்டினா இந்த ஐலோ அதை கழட்டிட்டு அந்த கப்பு கழட்டினோம்னா
நம்ம ஃபங்க்ஷன் பண்ணி காமிக்கலாம். இது வந்து கியருக்கு உள்ளது. இது ரைட் சைடு உள்ளது கியரு. இது உள்ள இப்படி தான் வரும் பாருங்கள். அது எடுக்கும்போது இப்படி தான் மாட்டணும். இது பழைய கியர் பாக்ஸ். இது உங்களுக்கு விவரமாக வந்து வீடியோக்காக வந்து நான் வெளியிலேருந்து எடுக்கிறேன். எப்படி ஃபிட் பண்ணணும் லாக்குன்றதுக்காக உங்களுக்கு விவரமாக சொல்கிறதுக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அந்த லாக்கில் கரெக்டாக உட்கார வச்சுட்டு வேறு அவ்வளோதான். 2 போல் இது 17 சைஸ் போல்ட் வரும். 2 டைட் பண்ணிடணும். அவ்வளோதான். இதான் ஃபங்க்ஷன் ஆகும். இது கியருக்குள்ளது. அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இது வந்து ஐலோக்குள்ளது. இது பாருங்கள். இது கழட்டிட்டு செட்டாக அப்படியே மாட்டியாச்சு. ஏதோ ஓரங்கி கட்டாயிடமானோன்னு பயந்துக்கிட்டு தான் அப்படி பண்ணது. லேட்டஸ்ட் மாடல் இது. மாட்டியாச்சு. இப்போ கியர்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. நாங்கள் செக் பண்ணி ஒரு முறை உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். இது கரெக்டாக இது ப்ளக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். கீழே வந்து புஷ் பண்ணணும். புஷ் பண்ணி போல்ட் டைட் பண்ணிடணும். அவ்வளோதான். இது வந்து ஸ்பிட்டு சுவிட்ச். இது போட்டு 17 சைஸ் நட்டு போட்டு டைட் பண்ணிட்டு அந்த கப்பு மேலே அடிச்சு விட்ற வேண்டியதான். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நல்ல வீடியோவாக டெக்னிக்கல் ஃபால்ட்டோட பதிவு பண்ணுறேன். அதான் ஃபில் டைட் பண்ணிட்டு மேலே கப்பு போட்டுடலாம். இது செல் பிளாக் நட்டு தான். அது டைட் பண்ணால் கரெக்டாக நிடும். இந்த கியர் ஷிஃப்டிங்காக மாத கணக்காக வண்டி நிற்கிது. சரி, ஓகே, அவ்வளோதான். கப்பை போட்டு டைட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். அப்படியே புஷ் பண்ணால் உள்ளே உட்காந்துரும். இது வந்து புதுசாக வரவங்களுக்காக தான் இது. அதாவது தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ. இதை பாரு, ஒரு முறை ஏர் எடுத்துக்கிறோம். கரெக்டாக ஆயில் கம்மியாக இருக்கிறதுனால புஷ் பண்ணி ஏர் எடுத்த மாதிரி இருக்கும். ஆயில் ஃபுல் பண்ண மாதிரி இருக்குன்ட்டு பாருங்கள். இதில் தான் ஏர் எடுக்குது. இது வந்து இது ஒரு முறை எடுக்கணும், இதை ஒரு முறை லூஸ் பண்ணணும். 2 இதுலேயும் அதே போல் ஏர் எடுக்கிறதையும் லூஸ் பண்ணணும், ஒரு முறை அதையும் லூஸ் பண்ணணும். ஏர் எடுக்கணும்னா 2 லூஸ் பண்ணணும். 2 லூஸ் பண்ணிக்கூடாது. 1 லூஸ் பண்ணிட்டு எடுக்கணும், அடுத்தது இன்னொன்று லூஸ் பண்ணிவிட்டு எடுக்கணும். இது லாக் பண்ணிட்டு அதுபோல் 2 சிலிண்டர்லேயும் வந்து ஏர் எடுக்கணும், அப்படி எடுக்கலாம். அவ்வளோதான். ஃபில் பண்ணியாச்சு ஆயிலு. ஓகே, செக் பண்ணிட்டு வண்டி டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருவோம். ஆயில் ஃபில் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ஏர் எடுக்கும்போது இதில் ஆயில் வந்து ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் வந்ததுன்னா ஓகே. இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட்டு நல்ல டெக்னிக்கல் ஃபால்ட்டோடு வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.